விருச்சிகம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் ஆரம்பத்திலேயே செவ்வாய் நீச்சமாகிறார். ஏற்கனவே செவ்வாய் 8ல் மறைஞ்சிருந்து 9ஆம் இடத்திற்கு நகர்ந்தாலும் கூட ராசிநாதன் பலவீனமாவது நல்லதொரு நிலைமை இல்லை. அதே நேரத்தில் இன்னொன்னையும் சொல்லணும், 5ஆம் இடத்துல எல்லா கிரகமும் கூடியிருக்கு. சூரியன், சனி, ராகு, புதன், சுக்கிரன் எல்லா கிரகங்களும் கூடி ஏற்கனவே குழந்தை சார்ந்த விஷயங்கள், பிள்ளைங்க சார்ந்த விஷயத்தில் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு லேசாக ஒரு மாதிரி இடிக்கும். தூரத்தில் இருக்கிற பிள்ளைகிட்ட இருந்து நல்ல பதில்கள் வராது. இதை படிக்கலாம் அதை படிக்கலான்றதுல புள்ள நம்ம பேச்சு கேட்காது. அல்லது வேலைக்கு போகிறவங்க வேலைக்கு தான் போகிறாங்களா, ஸ்கூலுக்கு போகிறவங்க ஸ்கூலுக்கு தான் போகிறாங்களா, எப்போ பார்த்தாலும் இந்த கையடக்க சனின்னு சொல்லப்படக்கூடிய இந்த செல்ஃபோனையே வச்சுக்கிட்டு இருக்காங்களே. நம்ம செல்ஃபோனை வச்சிருக்கிறது வேற ஒரு அத்தியாவசிய தேவைக்காக, ஆனால் இளைஞர்கள் செல்ஃபோனை வைத்து கொண்டிருப்பது வேறு விதமான தேவைக்காக. அதுன்றது நமக்கு புரியுது, அதை கேள்வி கேட்க முடியல. எப்போ பாரு இது லாக் பண்ணி நம்பரை போட்டு வச்சுக்கிட்டு இருக்குது, உள்ளே என்ன பண்ணுது ஏது பண்ணுது, நம்பரு லாக் போடாத பாஸ்வேர்டு போடாதன்னு சொன்னாலும் கேட்க மாட்டேங்குது. இந்த மாதிரியான விஷயங்கள் அப்படியே விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஒரு மாதிரியான டென்ஷனை கொடுக்கும். கணவன் மனைவி இருவருக்குமே குழந்தைகளின் பேரில் ஏதேனும் ஒரு நிலையில் ஒரு மாதிரியான மன வருத்தங்களை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உருவாகின்றன. ஆனாலும் பாருங்கள், பண வரவுகளில் எந்த விதமான தடையும் இருக்காதுங்க. 10ஆம் அதிபதி 15ஆம் தேதிக்கு பிறகு 6ஆம் இடத்துல உச்சத்தை அடைகிறார். வேலையில் ப்ரொமோஷன், வேலையில் நல்ல விதமான ஒரு சம்பள உயர்வு, தொழிலில் நல்லா ஒரு பிரான்ச் திறக்கிறது, லாபங்கள் வர்றது, தொழில் நல்லா இருக்கிறது, தொழில் நல்லா சின்ன அளவில் வியாபாரம் நடந்தாலும் பெரிய அளவில் லாபம் வர்றது என்பது மாதிரி குடும்பத்தில் குழந்தைகள்கிட்ட, மனைவி கிட்ட, கணவன்கிட்ட இருக்கக்கூடிய கருத்து வேற்றுமை அமைப்புகள் அத்தனையும் வேலைக்கு போய்த்தாங்க நிம்மதியாக இருக்குது. வீட்டை விட்டு எப்படா கிளம்புவோம்னு இருக்குது, வேலைக்கு போனோன்னே கொஞ்சம் சந்தோஷம் வருது என்கின்ற மாதிரியான சூழல்கள் வரக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த மாதம் அப்படியே அமைஞ்சிருக்குங்க. பெரிய அளவில் சோதனைகள் இருக்காது. ஆனால் ராசிநாதன் இந்த மாதம் முழுவதும் அப்படியே ஒரு மாதிரியாக இருக்கிறார். இந்த மாதம் முழுவதும் அப்படியே பலவீனமாக இருக்கிறது. நல்ல வேலையாக கடவுள் உங்களை கை கொடுத்துருக்கிறார் பாருங்கள். இந்த மாதம் முழுவதும் அவர் நீச்சமாக இருந்தாலும் அந்த மாதம் முழுவதும் குரு பார்க்கிறார். ராசிநாதன் பலவீனமான ராசியை குறிபார்க்க வேண்டும் என்கின்ற விதி இப்போது ஓரளவுக்கு உங்களுக்கு ஒத்து வருதுன்றதுனால பெரிய சோதனைகள் இருக்காது. ஆனால் கொஞ்சம் குழப்பமான மனநிலைமையில் இருப்பீங்க. இது தேவையா அது தேவையா, இதை சரியாக பண்ணலாமா அதை சரியாக பண்ணலாமா என்பதில் கண்டிப்பாக சில பல விஷயங்களில் கொஞ்சம் முடிவு எடுக்கவே முடியாத ஒரு சூழல்கள்லாம் இருக்கும். ஆனாலும் இந்த மாதத்தை எப்படியாவது சமாளிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி தான் சமாளிப்பீங்க. சில பேருக்கு கடன் தொல்லைகள், நோய் தொல்லைகள் கொஞ்சம் கவலைகளை தரும். இதுவரைக்கும் கேட்காத கடன்காரர்கள் கூட நிற்கக்கூடிய அமைப்புகள் இருக்கும். ஆனாலும் 15ஆம் தேதிக்கு பிறகு சமாளிக்கக்கூடிய அமைப்புகளில் தான் இருக்குது. விருச்சிக ராசிக்காரர்கள் எல்லாருக்கும் பெரிய அளவில் தொல்லைகளை கொடுக்காத இந்த ஏப்ரல் மாதம்.